நல்லா இருக்கு. வேற லெவல். அனிருத் பிஜிஎம் இஸ் வேற லெவல். நல்லா இருக்குண்ணா, சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர். பாருங்க, நான் சொல்லிட்டு அப்புறம் சுவாரஸ்யமே போயிடும். சூப்பரா இருக்கு படம், வேற லெவல்ல இருக்கு. சூப்பர். நைஸ். சூப்பர் ப்ரோ. అనిరుద్ మ్యూజిక్ అయితే హైలైట్. అసలు ఎన్టీఆర్ యాక్టింగ్ కూడా సూపర్. బ్లాక్ బస్టర్. వెయిటింగ్ ఫర్ దేవరా పార్ట్ 2. I'm very happy. And after 6 years, NTR இந்த மூவி பண்ணிருக்காங்க. வேற லெவல். வெரி வெரி ஹாப்பி. ஜெய் NTR. டபுள் ஆக்ஷன் தான், ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்க படத்தை போய் பாருங்க. ஜான்வி கபூர்னா வேற லெவல்ல பண்ணிருக்கு. அந்த ரொமான்டிக் சீன்ஸ்னா பக்காவா இருக்கும். ஃபைட் சீன்ஸ்னா அந்த இன்டர்வல் ஃபைட் சீன் வந்து பக்காவா இருக்கும். அது கண்டிப்பா பார்க்கணும். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்தியன் சினிமா வந்து பார்ட் 2ங்கிற இந்த இதுல இருந்து வெளில வரணும், அவ்வளவுதான். வரணும் படம். அனிருத் சூப்பரா பண்ணிருக்காரு. செம்மையா இருந்துச்சுண்ணா. பிளாக் பஸ்டர்னா படம். என்டிஆருக்கு 6 இயர்க்கு அப்புறம் செம கம்பேக்னா. ஃபுல்லா எக்ஸலன்ட் மூவி. எக்ஸலன்ட் மூவினா, எக்ஸலன்ட் மூவி. கிளைமேக்ஸ் சீன், அந்த கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சது எல்லாமே சூப்பர்ண்ணா. பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. பாகுபலி கான்செப்ட் அப்படியே இதில் எடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் பார்த்தோம்னா பாகுபலி எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி பாகுபலி கான்செப்ட் தான் எப்படி போட்டிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. மியூசிக் ஒன்லி ப்ரோ. மெயின் ஹைலைட் மியூசிக் ஒன்லி ப்ரோ. சாங்ஸ் வேற லெவல் ப்ரோ. லைட்ஸ் இஸ் வைப்ரேஷன்ஸ் ப்ரோ. கமிங் ஸ்டார்டர் ப்ரோ. Worth waiting, worth watching. Super movie, sir. Sorry. What you like? The story of the movie is very nice. And the plot and the taking by Koratal Shiva is very nice. Music is very nice. You will enjoy the music while it's playing in the theater. Very nice, worth watching. உங்களுக்கு மியூசிக் போடணும்னா படம் ஒர்த்தா இருக்கணும், அப்பதான் வந்து இதா இருக்கும். ஸோ இது அந்த அளவுக்கு இல்ல படத்துல. ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது, பட் வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் அது வரை நீங்க காத்திருக்கணும். அப்பதான் ரொமான்ஸ் வரும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபைட்லாம் இருக்குது. ஃபைட்ல வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் இருக்கு. ஆனா எதுக்கு அந்த ஃபைட்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க. ஒரு 4 குரூப் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க. அதான் ஃபைட்ஸ். வேற ஒன்றும் இல்ல. படம் சாட்டிஸ்ஃபைடு இல்ல. படம் ஒண்ணுமே இல்லை. எங்கேயாவது கதை கிரிப் இருக்கணும். ஃபுல்லா தெலுங்கு ஆடியன்ஸ்குள்ள வெர்ஷனை கொண்டு வந்துட்டு நான் தமிழ் பண்ணா எப்படி பண்ண முடியும்? படம் நல்லா இருந்தது. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் ப்ரோ. படத்துல லாக் இதா இருக்கா? இல்ல ப்ரோ, அது ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. பிரகாஷ் ராஜ் தான் படத்து ஃபுல்லா பேசினே இருக்காரு. அது நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா எப்படி மாஸ் எலிமெண்டாவே இருக்கா இல்லனா? ஆமா ப்ரோ, ஒரு சில இடத்துல மாஸ் எலிமெண்ட் ஃபுல்லாவே இருக்கும். அது எது சிங்க் ஆகுதா படத்துக்கு? நல்லா. அது தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் அந்த தெலுங்கு படம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மாதிரி இருக்கும். அனிருத் எப்ப இருந்தோ நீங்க பாத்தீங்கன்னா ஜெர்சி இது அவர் நிறைய படம் நானி கூட 2-3 படம் பண்ணியிருக்காரு. அவர் மியூசிக் எப்பயுமே இம்ப்ரெசிவா இருக்கும். தமிழ்லயும் சரி, தெலுங்குலயும் சரி, லெட் இட் பி பாலிவுட். அவர் எப்பயுமே அவரோட ஒர்க் பயங்கரமா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ரிஷியேட்டபிள். டிஎஸ்பி எங்க இருக்காருன்னு இப்ப தெரியலையே. தெரியல. இன்னும் டிஎஸ்பி பாட்டு எதுவுமே ரீசெண்ட் டைம்ஸ் கேட்கறது இல்ல. அனிருத் நல்லா தெரியலையே ப்ரோ. இப்ப அனிருத் தான் எல்லாருமே கேட்கறாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் தெரியல. அவர் பண்றாரு தெரியல. அனிருத் தான் நல்லா பீக்ல இருக்காரு. சூப்பரா பண்றாரு, பயங்கரமா பண்றாரு. நம்ம பாகுபலியில் போய் என்ன பார்ட் 1 லீட் கொடுத்துருக்காங்களோ அதே பாட்டில் தான் லீட் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை பார்த்தோன்னே பாகுபலி தான் கொடுத்துருக்காங்க. நான் 5 தான் தருவேன் ப்ரோ. ஏதாவது ஒன்னா கனெக்ட் ஆகணும். எப்படி இப்போ RR வந்து எப்படி இருந்துச்சு, பாகுபலிலாம் எப்படி இருந்துச்சு, ரசிச்சுட்டே இருந்தோம். அந்த மாதிரி சின்ன ஃபீல் குட்டா இருக்கணும். ஏதாவது கனெக்ட் ஆகணும். எந்த கனெக்டும் ஆகல. கலையரசன் ஓகே, தமிழுக்காண்டி ஒரு பயங்கரமான ஒரு மெகா ஸ்டார்னு நினைச்சு கலையரசன் கொண்டாந்து பிசினஸ்க்கு வச்சிருக்காங்க. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் சொல்றேன்ல. எல்லா படத்துலயும் செத்து போயிடுறாரு. இந்த படத்துல உயிரோட இருக்காரு. செத்துட்டாரு. ஓகேங்களா? அனிருத்தோட பிஜிஎம் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காரு. அவர் பக்காவா இருக்கு. சரி, ஜான்வி எப்படி பண்ணிருக்காங்க? அத மீனா கிளாமரஸா இருக்கு. அவ்வளவுதான். சம்மலகா இருக்காங்க. ஆமா. செகண்ட் பார்ட் லீட் கொடுத்திருக்காங்க. அதுல மாஸ் பண்ணிருப்பாங்க. அது இன்னும் மாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. சைஃப் அலி கான்ல அவர்லாம் எப்படி பண்ணிருக்காரு? அவர் நல்லா பண்ணிருக்காரு. ஒரு ஆன்டகனிஸ்டா பண்றாரு. நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கும் லீட் இருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ. இது வேற கதை ப்ரோ. இல்ல பார்ட் 2 அதே மாதிரி தான் லீட் கொடுத்திருக்காங்க. இல்ல இதுல வேற சர்ப்ரைஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஒருத்தரை நம்பி போவாங்க, ஆனா அவர் இல்ல வேற ஒருத்தர் வருவாரு. அது நல்லா இருக்கும். டபுள் கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது நல்லா இருக்கும். நிறைய பேர் டிசப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இந்த படம். ஆமா ப்ரோ, டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த விஷயம் டிசப்பாயின்ட்? அதான் ப்ரோ, படமே டிசப்பாயிண்டிங்கா சரி, இந்த பார்ட் 2 லீட் கொடுத்திருக்காங்க. அதுவாச்சும்
சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சா இல்லனா ஏன் பார்ட் 2 எடுக்கறாங்க ப்ரோ இப்பெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 ரொம்ப செக்ரிகேட் பண்ணி பண்றாங்க. அது ஆர்கானிக்கா வர மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஆர்கானிக்காவே இல்ல, அது பாட்டுன்னு ஏதோ பண்ணோம்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதான் தேவலாம் விஷயம். இது ப்ரோ ஜான்வி கபூருக்கு ஃபர்ஸ்ட் சவுத் மூவி சரி நல்லா பண்ணிருக்காங்களா தெரியலையே. அதான் இது அவ்வளோ எதுவுமே இல்லை, நார்மலா தான் பண்ணிருக்காங்க. இல்ல கிளாமரஸா மட்டும் இது பண்ணிட்டாங்களா இல்லனா ஆக்டிங் நல்லா இருக்கு? நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சர். அதான் கிளாமரஸா. ஆமா தேங்க்யூ தான் ப்ரோ. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளோக்கு கொடுக்கணும்? 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 4.55 கொடுக்கணும். தப்பு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்து படத்துக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆக்சுவலாக. ஸ்டோரி வந்து ஆமாம் மோஸ்ட்லி படம் ஃபுல்லாக அவர் தான் சொல்லுவார். படம் பக்காவாக இருக்கு. ஷிப்பில் ஏறி பண்ணது வந்து சீரியஸ்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து தெலுங்குல பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ராஜமௌலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொரிட்டால சிவம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆச்சாரியாக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் வந்து கம்பேக்னு சொல்ல முடியும். என்டிஆருக்கு வந்து கண்டினியூஸ் 7 பிளாக் பஸ்டர்ஸ்னு சொல்ல முடியும். அவ்வளோதான். ஃபுல் ஆக்ஷன் மூவி பக்காவாக இருக்கும். டெஃபினட்டாக பாருங்க.